ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது மீஷோ இல்லைங்க, அது பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில். அது வந்து என்ன வாய்ஸ் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு, நேமே மாற்றி சொல்லிட்டேன். சீரியஸாக சொல்கிறேன், நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினப்போ ஒரு டைம் இங்கே எஸ்ப்ரே ஆன க்ரீம் வந்து ஒரு க்ரீம் எனக்கு அமுச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரிட்டன் போட முடியல. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் ஹெட்செட் வந்து அதிகமாக ப்ளூடூத் வந்து அதிகமாக வாங்குவேன். ஆனால் வந்துட்டு இந்த டைம் நான் வாங்கும்போது வந்து அது இந்த ப்ளூடூத் வந்து எனக்கு ரொம்ப மொக்கையான ப்ளூடூத் ஆகிடுச்சு. நான் 1 வீக் கழிச்சு அதை என்னால் ரிட்டன் போட முடியல. அதனால் அது வந்து எனக்கு வேஸ்ட். எனக்கு அதனால் ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை மீஷோ எக்ஸட்ரா எனக்கு எதுவுமே எனக்கு செட் ஆகுது. எனக்கு வந்து பர்பிள் வந்து நான் சீரியஸாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் க்ரீம் வாங்கியிருக்கேன். க்ரீம்லாம் எல்லாமே ஒர்த்தபிளான க்ரீம் வந்து நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதாவது க்ரீம் வந்து நான் ஃபேஸ்க்கு எந்த க்ரீம் போட மாட்டேன். ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து சஜஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்து க்ரீம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பொண்ணுங்களாம் வந்து வீட்டில் ஒர்க் பண்ணுறோம், குழந்தைங்கள பார்த்துக்குறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெயிலில் அங்கே எங்கேயும் அலைய வேண்டியது. ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நமக்கு வீட்டில் இருக்க வேலை எக்ஸட்ரா வேலை இருந்தாலும் நம்ம தான் அதிகமாக அலைய வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம பாதுகாப்பு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே நம்மளும் வந்து க்ரீம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட என்னென்ன க்ரீம் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க எனக்கு சஜஷன் பண்ணாங்க. அதனால தான் நான் வந்து பர்பிள் அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து நான் வந்து க்ரீம் எல்லாமே வந்து நான் ஆர்டர் பண்ணேன். உண்மையிலே சொல்ல சூப்பராக இருந்தது. அந்த க்ரீம்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது, பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு சும்மா இந்த இதை சொல்லுவாங்களே, இந்த காசு வாங்கிட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரி, நமக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் வராது, அப்படிலாம் கிடையாதுங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ 1 மந்த் தொடர்ந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக் மாதிரி போடலாம் அப்படின்னு யோசித்தேன். இதில் நமக்கு வீடியோ எடிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஜஸ்ட் ஜாலியாக ஒரு என்ஜாய் ஒரு வீடியோஸ் ரீல்ஸ் பண்ணுறது அதுதான் நமக்கு தெரியும். பட் ஆனால் நம்ம ரியாலிட்டி எடுத்து நம்ம அப்படி சொல்கிறதுல வந்து ஒன்றும் தப்பில்லை. தெரியாதவங்க வந்து நம்ம ரியாலிட்டி சொல்கிறதால வந்து ஒன்றும் தப்பாகிட போகிறதில்ல. அதனால தான் வந்து டங்க்கு ஸ்லிப் ஆகி பேர் வந்து தெரியாமல் நான் வந்து அது மீஷோன்னு சொல்லிட்டேன். பர்பிள் தாங்க அந்த ஆப் பேர். அது வந்து மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆப்பில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். நீங்களும் வந்து அதில் ஆர்டர் பண்ண நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இனிமேல் வந்து டெய்லியும் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன அப்டேட் வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்டாவில் நான் நிறைய ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இன்ஸ்டாவில் போட்டுட்டு தான் இருக்கேன். டெய்லி நான் ரொட்டீனாக போட முடியாது. ஆனால் வந்துட்டு எனக்கு யூடியூப்பில் வந்து போடணும் அப்படின்ட்டு ஒரு ஓகே யூடியூப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் கொஞ்ச நாள் அப்படின்ற மாதிரி. அதனால தான் இன்ஸ்டாவில் போடுற வீடியோஸ் எல்லாமே எடுத்து யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன். பட் இன்ஸ்டாவில் அதிக ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இங்கே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இங்கே இருக்க ஃபாலோவர்ஸ் வந்து அங்கே பண்ணுறதுல, ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு ஃபாலோவர்ஸ் கிடையாது. பட் என்னோடய ரியாலிட்டி வந்து எனக்கு வீடியோ வந்து எடிட்டிங் அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சமாக வச்சு ஏதோ வந்து வீடியோஸ் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.